அக்கௌண்டன்சில +1 இதுல வந்து செகண்ட் லெசன். இதுல என்ன பார்க்க போறோம்னா கணக்கேடுகளின் பராமரிப்பு. கணக்கேடுகள்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம ரெக்கார்ட் பண்றோமா அந்த புக்ஸ தான் வந்து கணக்கேடுன்னு சொல்லுவோம். அந்த இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியும், புக் கீப்பிங். அப்போ நம்ம வரவு செலவை ஒரு ஒரு பதிவா வந்து பதிச்சு வைப்போம். அதுக்கு தேவைப்படும்ல ஒரு புக்கு. அந்த புக்கத்தான் வந்து கணக்கேடுன்னு சொல்றோம். கணக்கேடு கேடுனாலே மேக்ஸிமம் டைரின்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல. கணக்கேடுகள் அப்படின்றது வந்து என்னன்னா அதை வந்து நோட் பண்ணி வைக்கிற ஒரு மெட்டீரியல், ஒரு புக்கு தான். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான ஒரு மீனிங் என்ன குடுக்குறாங்கன்னா, இனம் கண்டு கணக்கேடுகள் பதிவு அதாவது பதிவு செய்யறது. அந்த மாதிரி ஒரு புக்கை தான் கணக்கேடுன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க என்னன்னா, ஐடென்டிஃபைங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பேரு அந்த அந்த அக்கௌண்ட் புக்கு. அதை வந்து அந்த புக்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும், வரவு செலவு இது எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுதான் புக் கீப்பிங்ல வருது. இது என்ன சொல்றாங்கன்னா, நிதிநிலை அறிக்கை தயாரிக்க வந்து நிதிநிலை அறிக்கை அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து நம்ம ஒரு அக்கௌண்டிங் எவ்வளவு ஆடிட் நடக்கும்ல, அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அட்வான்ஸா. அதுதான் இந்த இதுக்கு வந்து அது அடிப்படையா இருக்கு. கணக்கேடுகள் இந்த புக் கீப்பிங் என்னதுன்னா, இந்த இயரோட எல்லா வரவு செலவையும் பாக்குறதுக்கு இதுதான் வந்து அடிப்படை. இப்ப ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? இயர்லி ஃபினான்ஷியல் இருக்குல்ல, மந்த்லி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது எல்லாத்துக்கும் இதுதான் அந்த புக் கீப்பிங்கிறது வந்து ஒரு பேஸ், ஒரு நார்மலான ஒரு புக், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு புக், அவ்வளவுதான். இப்ப இதோடைய மீனிங் பாருங்க. கணக்கு ஏடுகளின் நிதி நடவடிக்கைகளை பதிவு செய்யும் முறைக்கு தான் அதோட மீனிங். இது சும்மா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி மேல கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாக்டான மீனிங் இதுதான். அடுத்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் புக். ஓகே, அது ஓகே. அடுத்ததுல வந்து கணக்கியலில் முதன்மை செயல்முறை. அதாவது கணக்கியல் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம். கணக்கியல் அந்த டேர்ம் அதிகமா யூஸ் பண்ணிருப்போம். அந்த கணக்கியலுக்கு இந்த புக் கீப்பிங் இருக்கா, கணக்கேடுகள், அதுதான் இதோடைய முதன்மை முறை. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்பு. அக்கௌண்டிங் அப்படிங்கறதுல முதல்ல வர ஸ்டேஜ் இது. அப்ப என்ன சொல்ல வராங்க பாருங்க, இப்ப இங்கிலீஷ்ல பிரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன இருக்கு? பதிதல் மற்றும் தலைப்பு ஏற்றவாறு வகைப்படுத்துதல். அப்போ பதிகிறது, அதாவது ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபைங். ஒரு விஷயத்த பதிகிறோம். ஒண்ணு இதை நம்ம வித்தியாசமா பதிஞ்சு வைக்கலாம் புக்ல. வரவு ஃபுல்லா ஒரு சைடு பதியலாம், அப்புறம் செலவு ஃபுல்லா ஒரு ஒரு சைடு பதியலாம். இனிமே வர வேண்டிய பணம், நம்ம கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தனியா ஒரு டாபிக் போட்டு பதியலாம். பாத்தீங்களா? அதைத்தான் அந்த 3வது பாயிண்ட்ல சொல்றாங்க. அப்புறம் இதுல வந்து நமக்கு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதோட டெஃபினிஷன் கேட்பாங்க. இதோடைய விளக்கம் அப்படின்னு அந்த எப்படி கேட்பாங்க, கணக்கேடுகளின் விளக்கம் என்ன, கணக்கேடு பராமரித்தல் விளக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப இதுக்கு எப்படின்னா டிஃபைன் புக் கீப்பிங் அப்படின்னு கேட்பாங்க இங்கிலீஷ்ல கேட்கும்போது. அப்ப இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தின அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மெட்டீரியலையும் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து அதோட சும்மா ஒரு ஷார்ட் ஃபார்ம். இப்போ நம்மளுடைய ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க, பேட்லி பாய் அவரு, இன்னொருத்தர் வந்து கார்ட்டர். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் இல்ல, கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். ரெண்டு டெபினிஷன் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன டெபினிஷன் தான் எனக்கு இருக்கும். இதை பத்தி டிஃபைன் புக் கீப்பிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு டெபினிஷன் இவங்க ரெண்டு ஆத்தர்ஸும் சொன்னதில்லை. பேட்லி பாய் என்ன சொல்றாரு பாருங்க, வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிசினஸ் டீலிங் இன் செட் ஆஃப் புக். இப்ப இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம ஷார்ட்டா தான் எழுதியிருக்கேன். இதே நமக்கு இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் நல்லா பிரீஃபா இருக்கும். அதை கொஞ்சம் அதை நல்லா தெளிவா படிச்சிடணும். அதே மாதிரிதான் கார்ட்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சிம்பிளா ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்களா, ஆனா இவங்க என்ன சொல்றாருன்னா, பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள வணிக நடவடிக்கை. எல்லாமே எதை பத்தி தான் வரப்போகுது, பணத்தை பத்தி அப்படின்றத வந்து கார்ட்டர் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் சரியான பதிவு செய்தல். அதை முதல்ல இந்த லைன் ஒரு இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, கரெக்டா பதியணும். இவங்க சும்மா பதியணும்னு தான் போட்டிருப்பாங்க, இவரு கரெக்டா பதியணும்னு போட்டிருப்பாங்க. பதிவு செய்யும் கலை மற்றும் அறிவியல். இதை வந்து அவர் வெறும் ஆர்ட்னு சொல்லியிருக்காரு மேல உள்ளவரு. இங்க வந்து என்ன கார்ட்டர் சொல்லல, கலை மற்றும் அறிவியல் அப்படின்ற இன்னொரு லைன் சேர்த்திருக்காரு. அப்போ இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி இந்த புக். கரெக்டா அந்த புக்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அது என்னதுன்னா, முக்கியமா வந்து மெயின்லி மணி அப்படின்ற ஒரு டேர்மும் இருக்கும். அதை நம்ம நல்லா நல்லா கரெக்டா பார்த்து டெபினிஷன் வந்து கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ வந்து அடுத்தது என்ன டாபிக் பாக்குறோம்னா, கணக்கேடுகள் பராமரிப்பின் இயல்புகள்.
எதுக்காக அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, என்னதுக்காண்டி இந்த புக் கீப்பிங் வந்து நம்ம பண்றோம்ன்றதான் இந்த ஹெட்டிங். இதுல வந்து என்ன பண்றோம், பதிவு செய்யறோம் எல்லாத்தையுமே. பணம் எல்லாமே எது எது சம்பந்தமானதா, பண மதிப்போட நடவடிக்கை, பணத்தை பத்தினதுதான் எல்லாமே. அக்கௌண்டிங் ஜெனரலாவே எதை பத்தி, பணத்தை பத்தி தான். இது என்ன இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்த மாதிரி கணக்கியல் அப்படிங்கிறது இது முதன்மை நிலை. அப்புறம் வந்து இதுல வந்து 2 டேர்ம் இம்பார்ட்டன்டான டேர்ம். இந்த 2 டேர்ம் வச்சுதான் அடுத்து வந்து நம்ம சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப குறிப்பேடுகள், குறிப்பேட்டுல பதிகிறது மற்றும் பேரேடு. குறிப்பேடு, பேரேடு. இப்ப நமக்கு அடுத்து சம்ஸ் வரும்போது குறிப்பேடு ஏதாவது ஒரு 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 கண்டென்ட்டை கொடுத்துட்டு இதுக்கான குறிப்பேடு போடுங்க அப்படின்னு கேட்டுருப்பாங்க. இல்ல பேரேடை வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. அப்ப இந்த 2 டேர்ம் வந்து இம்பார்ட்டன்டான டேர்ம். இப்ப இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன், ரெக்கார்ட் எப்போ சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்றது. மானிட்டரின்றது மணி அப்படின்றத குறிக்கும். மணி சம்பந்தமான டிரான்சாக்ஷன் மாத்திரம் தான் இந்த புக் கீப்பிங்ல வச்சுக்கோ. இது வந்து நார்மலா வந்து அக்கௌண்டிங்ல ஒரு பிரைமரி ஸ்டேஜ். அப்ப இது இன்க்ளூடிங் ஜேர்னலிசிங். அப்ப இது ஜேர்னல், இங்க இங்கிலீஷ்ல வந்து ஜேர்னல் அப்படின்னு ஒரு லைன் ஒரு வேர்டு வரும். அது மாதிரி லெட்ஜர் அப்படின்னு ஒரு வேர்டு. இந்த மேக்ஸிமம் ஜேர்னல்ங்கிறது வந்து நம்ம புக்ஸ்ல வந்து பண்ணுவோம். ஜேர்னல் இந்த லெட்ஜர்ஸ்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நம்ம மேக்ஸிமம் பண்றதா இருக்கும். அப்ப இத பத்தின டேபிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த சம்ஸ்ல. இப்போ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நோக்கம் என்னன்னா என்ன பண்றாங்க நார்மலா இது எல்லாமே வந்து டேட் வாரியா தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து கால வரிசைப்படிதான் வந்து நடக்கும். அப்புறம் முதன்மையான நிலை. அப்போ முதன்மை ஃபர்ஸ்ட் வர்றது கம்ப்ளீட்டா இருக்கும். அப்புறம் வந்து நிலையானது முழுமையா இருக்கும். எல்லாமே அந்த மாதிரி ஆவணத்தை தான் நம்ம வந்து இதுல பண்ண போறோம். அப்போ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது குரோனாலஜிக்கல்னா இந்த இயர் வைஸ் அப்படிங்கிற கம்ப்ளீட் அண்ட் பெர்மனன்ட் ரெக்கார்ட். அப்புறம் இதுல என்னத்த சொல்றாங்க, லாபம் நஷ்டத்தை பத்தி அதை வந்து கணக்கு பண்றதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் ஸ்பெசிபிக் பீரியட். நிதிநிலை அறிக்கை. நிதிநிலைனா இப்போ ஒரு பிசினஸ் அப்படின்னு நம்ம பண்றோம், ஏதோ ஒரு கம்பெனி பத்தின ஒரு புக் கீப்பிங் அப்படின்னா அந்த கம்பெனில அவங்களோட பினான்சியல் ஸ்டேட் வந்து எந்த மாதிரி இருக்கு. இப்ப நல்ல கம்பெனி வந்து அவங்க வந்து பினான்சியலா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க அப்படின்னு சொல்றதா நிதிநிலைங்கிறது. அவங்களுடைய பொசிஷன், அந்த கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்கு, பினான்சியல் பொசிஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் இதோட நோக்கம். புக் கீப்பிங்கோட நோக்கமே அதுதான். வேற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வரிக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சியும் இதை யூஸ் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல இவ்வளவு பணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல இங்க நஷ்டம் ஆயிருக்கு, அப்ப இதனால இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ன்றத அதை வச்சு பார்த்துப்பாங்க. இந்த புக்ஸை வச்சு வந்து பார்த்துப்பாங்க. அப்புறம் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய. சட்ட தேவைகள்னா இப்ப நம்ம டாக்ஸ் பே பண்றோம் பாத்தீங்களா, அப்ப டாக்ஸ்னு வரும்போது அதுக்கான டாக்குமெண்ட்டும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சேம் தான் அந்த பினான்சியல் பொசிஷன், டாக்ஸ் லைபிலிட்டி, ப்ராக்ரஸ் ஆஃப் பிசினஸ், என்ன அளவுல இருக்கு அந்த பிசினஸ் அப்படின்னு பாக்குறது, அப்புறம் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்ப உங்களுக்கு கேட்கையில மேக்ஸிமம் இதை வச்சுட்டு ஒரு இந்த புக் கீப்பிங் அப்படின்றத பத்தி ஒரு 5 மார்க் கூட கேட்கலாம். 5 மார்க் கேட்கும் போது இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அதோட மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன, யார் யார் எப்படி சொல்லியிருக்காங்க, இது எதுக்காக யூஸ் பண்றோம், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது, அப்புறம் இதுக்கப்புறம் இதோடைய நன்மை குறைபாடு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நன்மை குறைபாடு நம்மளே எழுதிடலாம், எல்லாம் ஓன். இது நம்ம அந்த அளவுக்கு இல்ல, நம்ம மெட்டீரியல்ஸ்ல கூட இருக்கும், அதை கூட நம்ம பாத்துக்கோங்க. நன்மை குறைபாடு இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஜென்ரலா செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா இல்ல. புக் பத்தி என்ன, புக் கீப்பிங், அக்கௌண்டிங்கோட பேஸ் வந்து புக் கீப்பிங்னா என்ன அப்படின்றத யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாத்திரம் தான் இந்த லெசன்.